ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 25/1/2024 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 11ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், பௌர்ணமி, மேல் நோக்கு நாள், கரிநாள், தைப்பூசம், அரசு விடுமுறை, தேசிய வாக்காளர் தினம், இந்திய சுற்றுலா தினம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் தெற்கு திசையை நோக்கி நீங்க பிரயாணம் போகணும். பஸ்லயோ, ட்ரெயின்லயோ, ஃப்ளைட்லயோ, எதுல வேணாலும் போங்க, சைக்கிளோட போங்க. ஆனா இந்த தெற்கு திசையை நோக்கி இன்னைக்கு பிரயாணம் போகக்கூடாது. ஆனா வேற வழி இல்லை, போய்த்தான் ஆகணும். ஏன்னா உத்தியோகம் நிமித்தமா இல்லை தொழில் வியாபாரம் நிமித்தமா போகணும் அப்படின்னா போய்த்தானே ஆகணும். அதுக்காக போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி போகிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு தைலம், அதாவது நல்லெண்ணெய் ரொம்ப விசேஷம். சொட்டு அண்ணன், அதுக்காக ஒரு குடம் கொட்டிக்கப்படாது. ஒரு 2 சொட்டு எடுத்து தலையில் தேய்ச்சுன்ட்டு நீங்கள் உங்கள் பயணங்களை தைரியமாக தொடங்குங்க. இந்த பயணங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். அதாவது எந்தவித தடை எதுவும் இருக்காது. சரியா? மகர லக்னம், இருப்பு 3 நாழிகை 26 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:35 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று இரவு 11:56 மணி வரை. பௌர்ணமி, அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 9:13 மணி வரை புனர்வூசம், அதன் பின்பு பூசம். நாமயோகம் இன்று காலை 7:42 மணி வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 11:20 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 11:56 மணி வரை பவம், அதன் பின்பு பாலபம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரம் கேட்டை. இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நமது மாஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரையிலுமான அற்புதமான செவ்வாய் கோரையில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும், நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய ஸ்ரீ குரு பகவான் வழிபாடும் சுபிக்ஷத்தை அள்ளித்தரும். அதே சமயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. பௌர்ணமினாலே ஒவ்வொரு மாசமும் விசேஷம்தான். அந்த வகையில் இந்த மாசம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம். என்ன தைப்பூசத்துக்கு அவ்வளோ விசேஷம் அப்படின்னா, மகரத்தில் சூரிய பகவான் இருக்கார். சரியா? அதே மாதிரி நேர 7வது வீடு பார்த்தீங்கன்னா கடகம். இந்த கடகத்தில் சந்திர பகவான் இருக்கார். சூரியனும் சந்திரனும் தன்னுடைய 7ஆம் பார்வையா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறார். சூரியன் யாரு? பித்ருக்காரகன், அப்பா. சந்திரன் யாரு? மாத்ருக்காரகன், அம்மா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதுனால இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள், அற்புதமான நாள். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமா இருந்தாலே அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நேருக்கு நேர பார்க்குறாங்கிறதுனால ரொம்ப விசேஷமான நாள். அதான் பௌர்ணமி, வேற ஒன்றுமே கிடையாது. அந்த வகையில் இந்த தைப்பூசம் ரொம்ப விசேஷமானது. இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷம். அதில் வர்ற இந்த தைப்பூசம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா முருகனுக்கு வேல் கொடுத்தது இன்னைக்கு தான். அதனால இன்னைக்கு இந்த தைப்பூசம் ரொம்ப விசேஷம். இந்த தைப்பூசம் அப்படிங்கிறதுனால எம்பெருமான் முருகப்பெருமான நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு, முருகன் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள். அதே சமயம் பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணுறது, அம்பாள் வழிபாடு, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தைப்பூசத்தில் வண்டியூர் மாரியம்மன் கோயிலில் தெப்பக்குளம் இருக்குது மதுரையில். அந்த எம்பெருமான் பார்வதி பரமேஸ்வராளுக்கு, அதாவது மீனாட்சி அம்மைக்கும் சொக்கநாதருக்கும் இன்னைக்கு அங்கே தான் தெப்ப உற்சவம் நடக்கும். அதனால ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த தைப்பூசம். அதனால இன்னைக்கு இந்த தைப்பூசத்தை நம்ம அற்புதமாக கொண்டாடணும். அருகில் உள்ள கோயிலுக்கு போங்கோ.
மனமகிழ்ச்சியோடு அந்த கோவிலில் இருக்கிற சுவாமிகள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக உங்களோட செல்வ நிலை உயரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: குரு மேஷராசியிலும், சந்திரன் கடகராசியிலும், கேது கன்னிராசியிலும், சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் தனுசு ராசியிலும், சூரியன் மகர ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீனராசியிலும் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். அதனாலே இன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா உங்களோட சுகாதிபதியே சுகஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான நாள். இந்த சந்தோஷம் ஜாஸ்தியாகவே இருக்கும். பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள். இன்னைக்கு ஒரு சிறு தூர பயணம் உங்களுக்கு ஏற்படலாம். கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சந்தோஷமாக இருங்கோ. அதேமாரி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கோ. உத்தியோகத்தில் சில பேருக்கு ஒரு சிறுதூர பயணம் ஏற்படலாம். அதுமாரி தொழில் வியாபாரத்திலையும் பயண வாய்ப்புகளின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அவங்களுக்கு. ஏன்னா எவ்வளோ நாள் தான் சுவாமி கஷ்டப்படுறது சொல்லுங்க, இன்னைக்கு சந்தோஷமாக இருங்கோ. சரியா? அடுத்தபடியாக இந்த கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் சில பிரச்சனைகள் தீரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் பலிதமாகும் நாள். என்னன்னா சகாயஸ்தானாதிபதி சகாயஸ்தானத்திலே இருக்கார். அற்புதம். அதனாலேயே உங்களை இந்த சந்திர பகவான் இன்னைக்கு ஒரு உசுப்பேத்தி விடுவார். நீங்களே கொஞ்சம் அப்படி பார்க்கலாம், அடுத்த தடவை அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சா கூட இந்த சந்திர பகவான் விட மாட்டார். எழுப்பி உட்கார வச்சு இந்த வேலையை முடி அப்படின்றவர். ஆனால் நீங்கள் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு நபருங்கிறதுனால இன்னைக்கு அற்புதமாக செஞ்சு ஒரு முன்னேற்றம். உங்களுக்கு முயற்சிகள்லாம் பலிதமாகும். வெற்றிகள் குவியும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுபிக்ஷமான ஒரு போக்கு இருக்குது. சந்தோஷம் அதிகமாகவே இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கையும் தன்னம்பிக்கை கூடும். இந்த வேலையை என்னால் முடியும் அப்படின்னு செய்வீங்க. அடுத்தபடியாக இந்த தொழில் அதிபர்கள், தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தன்னம்பிக்கையான சூழ்நிலை அந்த தொழிலில் காட்டுவாங்க. அதன் மூலமாகவே சில உயர்வுகள் அவங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எடுக்கிற முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் இந்த உடன்பிறப்புகள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலை. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை உயரும் நாள். அற்புதம். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அதனாலே உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து சேரும். இந்த வருமானம் வருதுனால உங்களோட பொருளாதார நிலை உயரும். இன்னைக்கு விலை உயர்ந்த பொருள்லாம் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் சுபிட்சமான ஒரு போக்கு. அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் எதிர்பார்க்கிற ஒரு சலுகைகள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக நடைபெறக்கூடிய நாள். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் உற்சாகமாக செயலாற்றக்கூடிய ஒரு தருணங்கள் ஏற்படும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும்.
இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதொருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைச்சல் அதிகரிக்கும் நாள். கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் உங்க ராசியிலேயே தான் இருக்காரு. சின்ன சின்ன அலைச்சலை கொடுப்பார், அவ்வளவுதான். மற்றபடி பெருசா இன்னும் உங்களை பண்ண மாதிரி. ஏன்னா உங்க ராசிநாதன் அப்படிங்கும்போது தன் குழந்தையை யாராவது துயரப்படுத்துவாள? அதனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். சின்ன சின்ன அலைச்சல் தேவையில்லாமல் இருக்கலாம், அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதேமாரி மெயினாக இன்னும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் இந்த சந்திர பகவான் உங்களை சந்தோஷத்தில் கொடுப்பார். என்ன அப்போ கண்ணா அப்படின்னா சாப்பிட்றப்படாது, சரியா? அதனால உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லதுங்க. அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் கொஞ்சம் கூடுமானவரை எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப விசேஷம். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது சில முயற்சிகள் அவங்களுக்கு ஒரு தடை தாமதத்தை கொடுக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கவனம் செலுத்துவது உச்சிதம். அதேமாரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு அலைச்சல் ஏற்படலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். ஏன்னா விரையாதிபதி உங்களோட விரயஸ்தானத்திலே இருக்கார். அற்புதம். செலவு கண்ணாமின்னான்னு இருக்கலாம், ஆனால் சந்தோஷம் இருக்குமா இல்லையோ? சந்தோஷம் தானே ரொம்ப முக்கியம். எவ்வளோ செலவு வந்தாலும் அது சுப செலவாக இருந்ததுனாலே ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம உங்கள் வீட்டில் டிவி பழுதாயிடுது. சரி, இதை தூக்கி போட்டு வேற வாங்கலான்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு அந்த காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். வீட்டுக்கு ஒரு பெரிய கலர் டிவி வருது அப்படின்னா சந்தோஷம் தானே? குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால இன்னைக்கு விரையாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறது மகிழ்ச்சியான தருணங்களை உங்களுக்கு கொடுக்கும். அதேமாரி குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமையே ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஜாலியாக வெளியில் போயிட்டு வாங்கோ. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். அதை அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா வேலைகளும் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். அதனாலே சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இல்லத்தரசிகள் கேட்கவே வேணாம். இன்னைக்கு ஒரு குதூகலமாக அப்படியே பறந்து ஜம்முன்னு இருக்கக்கூடிய ஒரு நாள். அதனால அவங்களாம் இன்னைக்கு ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சரியா? அடுத்தபடியாக இந்த கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப சிரத்தையாக படிப்பாங்க. நல்ல ஒரு மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னி ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள். கண்டிப்பா. ஏன்? லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். விட்டுருவாரா சொல்லுங்க? என்னைக்குமே லாபாதிபதி எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, லாபாதிபதி கிரகம் லாபஸ்தானத்திலே இருக்கிறது ரொம்ப விசேஷம். செவ்வாயாகட்டும் புதனாகட்டும் யாராக இருந்தாலுமே ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சந்திர பகவான் அப்படியே உங்களுக்கு ஒரு பச்சை கொடியை காட்டி, ஏய் இன்னைக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம்லாம் இருக்கு, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பாக இருக்கு. குடும்பத்திலையும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. உத்தியோகத்தில் உங்களோட முயற்சிகள்லாம் பலிதமாகும். தொழில் வியாபாரம்னா இன்னைக்கு லாபம் அதிகமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது அவங்க சிறப்பான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அதேமாரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம் சீராகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கு. அது இல்லாமல் கணவனின் அன்பையும் ஆதரவையும் அருமையாக பெறுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அன்பர்களுக்கு முன்னேற்றமான ஒரு தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான்.
துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, பொறுப்போடு செயல்படக்கூடிய நாள். அப்போ இவ்வளோ நாளாக என்ன பொறுப்பு இல்லாமல் செயல்பட்டேன் அப்படிங்காதீங்க. பொறுப்பாக இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பு. ஏன்னா இப்போ ஒரு துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் துறையில் மட்டும் அந்த கவனமாக இருப்பீங்க. என்ன உங்களுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. கரெக்டு. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். இதை கொஞ்சம் பார்த்துக்கங்களேன் அப்படின்னு. ஏன்னா சக ஊழியர்கள் விடுமுறையில் போவாங்க. அவங்களோட வேலையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் உத்தியோகத்தில்ங்கும்போது அதை அற்புதமாக பார்த்து ஒரு முன்னேறக்கூடிய சான்ஸ் இன்னைக்கு இருக்கு. விட்டுறாதீங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். சரியா? அடுத்தபடியாக குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது அவங்க எல்லா வேலைகளையும் ஸ்ரத்தையாக கவனிக்கணும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது இந்த உடல் ஆரோக்கியத்திற்காக அவங்க மாற்று மருத்துவத்தை நாடுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவிகளுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனக்கவலைகள் குறையும் நாள். எப்படி? அப்பாடா சந்திராசிரமம் போயிடுத்து அப்படின்னாலே ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு இப்போதான் ஒரு அற்புதமான ஒரு நாள். ஏன்னா என்னதான் சந்திராஷ்டமம் அப்படிங்கும்போது ஒரு லைட்டாக ஒரு ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டு தான் போவார். கொஞ்ச நேரம் என்னடா அதுன்னு ஒரு கலக்கம் இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு குறையும். அதனால இன்னைக்கு மனக்கவலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். இந்த குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருந்தது, அது ஓயும். கணவன் மனைவி குழப்பமெல்லாம் தீரும். உத்தியோகத்தில் ஒரு மன நிம்மதியான ஒரு போக்கு கண்டிப்பாக உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் கண்டிப்பாக குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். இல்லத்தரசிகளுக்கு மன ஆரோக்கியமும் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மனக்கவலைகள் தீரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்கள் பக்கம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எச்சரிக்கை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கவனமாக இருந்தால் போகிறோம். ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டம ராசியிலே இருக்கார். சில நேரங்களில் சில சந்தோஷம் இருக்கும் அப்படின்னாலும் மனசில் ஒரு தேவையில்லாத ஒரு சஞ்சலமெல்லாம் இருக்கும், சங்கடங்கள். அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் என்னமோ பண்ணுறதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதனாலேயே சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். சரியா? அடுத்தபடியாக இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஃபைல் எடுத்தாலுமே கவனமாக கையாளுறது ரொம்ப உச்சிதம். அதேமாரி மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க. சரியா? தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிறது நல்லது. அடுத்தபடியாக இந்த கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நாள். அப்பா நேத்திக்கு ஆற்றல், இன்னைக்கு உற்சாகம். என்னையா இன்னைக்கு கலத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான் கலத்திராதிபதி அங்கேயே இருக்கார். அற்புதமான நாள்.
என்ன, இந்த ராகு பகவானும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்துட்டு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டுருக்கார், பிரம்மாண்டமான ஒரு தைரியத்தை. அதை பாக்கியமாக அனுபவிக்கிறதுக்கு கேது பகவான் 9ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு சில சிறப்பான உயர்வுகளை கொடுத்துட்டுருக்கார். அதனால இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள், என்ஜாய் பண்ணுங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை, கணவன் மனைவி சிறப்பான ஒரு ஒற்றுமை, நண்பர்கள் சூப்பர், நண்பர்கள் இன்னைக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. சூப்பராக நீங்கள் வெளியில் போயிட்டு வரலாம் நண்பர்களோட, சரியா? அடுத்தபடி அந்த உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் எதிர்பார்க்கிற சலுகைகள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது சும்மா சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பீர்கள். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு உற்சாகமான தகவல் ஒன்று வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயல்படுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் அதிகரிக்கும் நாள். ஏன்னா பகை ருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறனால இன்னைக்கு ஒரு ஆற்றல், தனி பவர், சூப்பர் பவர் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும், புரியுறதா? அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதனால் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஷல்லு புல்லுன்னு பேசிடக்கூடாது, சரியா? அதுமாதிரி கணவன் மனைவி அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம், இந்த வாழ்க்கை துணை ஒரு சொல்லுன்னு தான் இருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் இன்றைக்கி அருமையான நாள், ஆற்றலோடு செயல்படக்கூடிய ஒரு நாள். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களால அந்த வேலை பளு குறையும். அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும். அதேமாரி இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான நாள். அவங்க நினைக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து செயல்படுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும் நாள். அற்புதம். பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருக்காரு. இன்னைக்கு குழந்தைகள் அற்புதமாக உங்களுக்கு சில வேலைகளை செஞ்சு கொடுப்பார். அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமையே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷமான போக்கு இருக்குது. இன்னைக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கையில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் சிறப்பாக பணிபுரிவதற்குண்டான சூழ்நிலை அமையும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் இன்னைக்கு அக்கம் பக்கத்தினர் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகளுக்கு அவங்க தீர்வு கொடுப்பாங்க. அடுத்தபடியாக இந்த கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்குங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அவங்களோட முயற்சிகள்லாம் இன்றைக்கி பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.